அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கிட்டத்தட்ட அந்த கோவில் வந்து ஒரு 1800 வருடங்களுக்கு முந்தைய கோவில் அப்படின்னும், ஒரு நிலங்களுக்கு மத்தியில, அந்த விளை நிலங்களுக்கு மத்தியில அந்த அம்மன் இருந்ததாகவும், அதன் பிறகு சோழர்கள் காலத்துல ஓரளவாகவும், சரபோஜி மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்ட கோவில் தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னும் சொல்ல போனா சமயபுரம் மாரியம்மன் கோவில் எப்படி சக்தி வாய்ந்த தெய்வம்னு உலக மக்களால் கொண்டாடப்பட்டு இருந்தோ, இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் எப்படி சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்ல ஒரு கோவிலா கொண்டாடப்பட்டிருந்தோ, அதுபோல இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன் மாதிரியே, சமயபுரம் மாரியம்மன் மாதிரியே புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலும் அப்படி ஒரு சக்தியும் சாநித்தியமும் நிறைந்த. அம்பாளுக்கு இங்க அபிஷேகம்லாம் கிடையாது.